வீடியோ எடிட்டிங் டூல்ஸை கற்றுக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து உண்மையிலே ஒரு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டர் மார்க் இல்லாமல் இந்த விஎன் எடிட் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் விஷயம் யூடியூப் பற்றியும் வீடியோ எடிட்டிங் இது போல் நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கோம். வெல்கம் டு லமில் மீடியா. முதல்ல உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் வரும். நீங்கள் எடிட் ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இந்த பேஜ் வரும். அதில் ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. இப்படி நியூ ப்ராஜெக்ட்னு வரும். அடுத்தது நியூ ப்ராஜெக்ட்டை கொடுத்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வீடியோ எடுத்திருப்பீங்களா அந்த வீடியோவை டிக் மார்க் கொடுத்துக்கலாம். ஒரு வீடியோனா ஒரு வீடியோ, ரெண்டு வேணும்னா ரெண்டு கொடுத்துக்கலாம். ஒன்று மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். அப்படி ஒரு வீடியோ டிக் பண்ணி கொடுத்துட்டிங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்துடும். வீடியோ வந்துருச்சுங்களா? இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டில் வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா வீடியோட கலரு இது எப்படி நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கலர் நல்லாயிருக்கோ அந்த கலர் வச்சுட்டு கீழே டிக் மார்க் பாருங்கள், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ அடுத்து வந்து ரெண்டாவதாக ட்ரிம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ட்ரிம்மு கொடுத்துக்கிட்டு உங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக அப்படியே இருக்கலாமா, இல்லை வந்து அதில் முன்னாடி இதிலே இருந்து எனக்கு இது வரைக்கும் தேவை அப்படின்னா அப்படி கொடுத்துட்டு கீழே அந்த டிக் மார்க் கொடுத்திங்கன்னா நம்ம சென்டரில் அந்த பர்டிகுலராக அந்த வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வீடியோ மாத்திரம் நமக்கு மீதி உள்ளதெல்லாம் ட்ரிம் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ்னு ஒரு இருக்குது பாருங்கள். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வீடியோ வந்து இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட்னு இருக்குது பாருங்கள். இது கொடுத்திங்கன்னா வீடியோ ரெண்டு துண்டாக கட் ஆகிடும். நமக்கு எது தேவையோ வச்சுட்டு இப்போ இந்த இடம் தேவையில்லைன்னா அதை கட் பண்ணி இன்னொன்றையும் கட் பண்ணி இணைக்கிறது தான் அந்த ஸ்ப்ளிட்டுன்னு. இப்போ இந்த வீடியோவுக்கும் இடைப்பட்டு அந்த வீடியோ மாறி வரும் பாருங்கள். அதுதான் இந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து அப்படி நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து மாறி வர்றது தான். ஒரு வீடியோ முடிஞ்சிட்டு அடுத்து வரும் பாருங்கள், அந்த எஃபெக்ட்டுக்கு வேண்டி தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே டிக் கொடுத்திங்கன்னா அந்த ஒன்றுக்கு மட்டும் டிக் ஆகும். அப்ளை டு ஆல் கொடுத்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணி ஒரு 10 வீடியோ சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அந்த 10 எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். டிக் மட்டும் கொடுத்திங்கன்னா அது ஒன்றுக்கு மாத்திரம் அது அப்ளை ஆகிருக்கும். இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள், அது வருதுங்களா? அதுதான், அது போல் வந்துடுங்க. இப்போ வந்து நமக்கு இதில் இந்த வீடியோ தேவையில்லைன்னா நம்ம டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உள்ள தேவையில்லைன்னா டெலிட் கொடுத்தா அது போயிடுங்க, மீதி தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்பீடுன்னு இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்ஷன். இந்த ஸ்பீடை கொடுத்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த ரெகுலர் இதை கொடுத்துட்டு நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்லோ மோஷன் இல்லை ஃபாஸ்ட்டாக வைக்கோம்ல அந்த ஆப்ஷன் தான் இது. இங்கே வச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். இங்கே வச்சிங்கன்னா சுத்தமாக ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக இருக்கும். இதுவே வந்து இந்த ஒன்று தான் அந்த நார்மல். இதுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வச்சு பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் அது. இப்போ அடுத்து வந்து இந்த ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நமக்கு அதை கொடுத்துட்டு இந்த ஃபேட் அவுட் நம்ம வீடியோ வந்து சவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப கம்மியாக போயிட்டு அந்த வீடியோ அப்படியே ஸ்லோவாக முடியும் போது ஸ்லோவாக வரும். அதுபோல் அந்த ஃபேடை கொடுத்துட்டு வரும். முக்கியமாக நம்ம வந்து வீடியோ எதுக்காக வந்து நம்ம எடிட் பண்ணுறோம், நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கா இல்லை இன்ஸ்டாகிராமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் மேலே இருக்குது பாருங்கள், ஒரிஜினல் இருக்கா இதை கொடுத்துட்டு நம்ம வீடியோ யூடியூப்னா இந்த 16:9 இந்த ரேஷியோவில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு வீடியோ இந்த ஃபுல்லாக நம்ம யூடியூப்பில் வர மாரி வரும். இதுவே நீங்கள் வந்து அந்த 9:16ன்னு இருக்குது பாருங்கள், இது வந்து 1:1 இந்த வந்து நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு போடுற வீடியோ. இது கொடுத்திங்கன்னா நமக்கு இந்த ரேஷியோவில் வந்துடும் வீடியோ. அதாவது இப்போ ஷார்ட்ஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாடலில் வந்துடும். இது நம்ம கிராஸ் ஆகிட்டா லேசாக அந்த வீடியோ டச் பண்ணி லேசாக இப்படி சென்டர் ஆக்கி வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ அடுத்து டச் பண்ணி இப்படி சென்டர் ஆக்கி வச்சுக்கலாம். அதுபோல் நம்ம யூடியூப் தான் போடுறோன்னா இந்த ரேஷியோவிலே வச்சுக்கணும். இந்த 16:9ன்னு இருக்குது பாருங்கள், இதில் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்திங்கன்னா அது வந்து நம்ம யூடியூப் நீங்கள் அதில் வச்சுட்டு இந்த ஜூம் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதனால் அது மாதிரி இருக்குது. அதுபோல் வந்துடும்.
இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம அடுத்தது இந்த கிராஃப்னு இருக்குது பாருங்கள், அதே ஆப்ஷன் தான் இதுவும். மேலே கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லை கீழே இந்த கிராஃப்னு இருக்குல்ல அதை கொடுத்துக்கலாம். இந்த ரொட்டேட்னு இருக்குது பாருங்கள், இதை கொடுத்திங்கன்னா வீடியோ வந்து நமக்கு இது போல் ரொட்டேக்ட் ஆகும். பக்கத்தில் மிரர்னு இருக்குல்ல, அது வந்து லெஃப்ட் ரைட்டு. உங்கள் வீடியோ இப்படி இருக்குன்னா அது கொடுத்திங்கன்னா இந்த லெஃப்ட் பக்கத்தில் இப்படி லெஃப்ட் ரைட்னா அந்த மிரர் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா வீடியோ அப்படி மாறி வந்துடும். இதே பக்கத்தில் ஸ்ப்ளிட்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்திங்கன்னா வீடியோ மேலே தலைக்கீழே அப்படி மாறி வரும். அதுக்கப்புறம் ப்ளூர்னு இருக்குது பாருங்கள், இதை கொடுத்திங்கன்னா உங்கள் வீடியோ ஃபேஸ் தெரியாமல், இப்போ நிறைய வீடியோ பார்த்துருப்போம்ல, ஃபேஸ் தெரியாமல் வரும் பாருங்கள், அதுபோல் அந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். வேண்டாம்னா அந்த இன்ட்டு மார்க் கொடுத்திங்கன்னா அது போயிடும். ஜூம்னு கொடுத்திங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும்போது நமக்கு அப்படியே ஜூம் ஆகி வரும். ஜூம் அவுட்னு இருக்கும், அதை கொடுத்தா வீடியோ அப்படியே பேக்கில் போகிற போல் இருக்கும். ஜூம் இன்னுன்னு கொடுத்திங்கன்னா வீடியோ ஃப்ரண்டில் வர போல இருக்கும். இப்படி ரைட் கொடுத்திங்கன்னா வீடியோ அப்படியே ஒரு சைடாக ரைட் சைடு வந்து அப்படியே அப்ளை ஆகிற போல் இருக்கும். மூவ் லெஃப்ட்னா உங்களோட வீடியோ வந்து லெஃப்ட் சைடு. இதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்ளை ஆகிடும். இது தேவையில்லைன்னா இந்த இன்ட்டு மார்க் அது தேவையில்லை. இந்த மொசெக்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம வீடியோவில் வந்து இந்த நிறையா வீடியோலாம் பார்த்துருப்போம், நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் காட்டுவோம் பாருங்கள். அதுபோல் இதை கொடுத்திங்கன்னா இந்த ஃபேஸில் வந்து நம்ம வந்து டல் அடித்த போல் வரும் பாருங்கள். அதை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு அந்த நம்ம ஒரு பர்டிகுலரான விஷயத்தை வந்து மறைச்சி காட்டுவோம் பாருங்கள், அதுபோல் அந்த இடம் மட்டும் அது போல் வரும். இது வந்து ஃபுல்லாக வரணுமா அப்படின்னா தேவையில்லை, கொஞ்சம் தான் வரணும்னா அந்த இடத்த மட்டும் இதை கட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்து இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா மீதி உள்ளதை டெலீட் பண்ணிட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எரேஸ் பண்ண போல் இருக்கு பாருங்கள், இதை கொடுத்து டெலீட் கொடுத்தா அதுவும் போயிடும். அந்த இடம் மட்டும் அப்படி. இது ஃபுல்லாக வரணுன்னா நீங்கள் ஃபுல்லாக அப்படி இழுத்து விட்டு அந்த ரைட் சைடு இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து அது வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேஷன் இருக்குது பாருங்கள், உங்கள் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு கட் பண்ணி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ ஆகணும்னா இந்த ஃப்ரேஷனத்தை கொடுத்திங்கன்னா அது அந்த இடத்துல ஒரு கட் ஆகும் சின்னதாக, இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படி அதுபோல் நின்று அதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ளே ஆகுங்க. அந்த ஆப்ஷன் தான் அது. இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பேசிக் எடிட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு வீடியோக்குள்ளவே இன்னொரு வீடியோ செட் பண்ணுறது எப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், கேலரி போல், இதை கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து இதை ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள், இதை கொடுத்திங்கன்னா வீடியோக்கு வந்து நிறைய ஸ்டிக்கர் இதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம பெல் பட்டனோ இல்லை யூடியூப், ஃபேஸ்புக் இது போல் ஸ்டிக்கர் அதிலே கொடுத்துருப்பாங்க. தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப்னு கொடுத்து சப்ஸ்கிரைப்னு கொடுத்து நம்ம அந்த வீடியோவில் இப்படி செட் பண்ணிக்கலாம். இது வச்சதுக்கப்புறம் இது ஒரு இப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நமக்கு தேவைக்கு இப்படி கட் பண்ணி அது போல் கொஞ்சம் தூரம் வேணும்னா கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஒரு அனிமேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா அதை டச் பண்ணிவிட்டு இந்த மோஷன் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வருது பாருங்கள், இது எப்படி வந்தால் நல்லா இருக்குமோ அதுபோல் இந்த ஸ்பின்னு அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இப்போ வந்து அந்த சப்ஸ்கிரைபருங்கிறது வந்து ஒரு ரொட்டேட் ஆகி அது போல் வரும். அதுக்கப்புறம் டைட்டில்னு இருக்குது பாருங்கள், இந்த டீங்கிற போட்டிருக்குங்களா, இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் இப்போ வந்து விஎன் எடிட் இதை கொடுத்துட்டு கலர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் என்ன தேவையோ இப்படி அந்த கலர் வச்சுக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் பார்டரோட வேணும்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது போல் நீங்கள் மாற்றிக்கலாம். இது போல் மாற்றிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாட்டி டச் பண்ணிங்கன்னா அது ஓகேவாகிடும். தனியாக சாங் ஆட் பண்ணணுன்னா மேலே அந்த மியூசிக் அந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு இதில் மியூசிக்னு இருக்கு பாருங்கள், இந்த எஃபெக்ட்ஸ்னு வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து எஃபெக்ட் சவுண்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. தேவைப்பட்டால் இந்த சவுண்டு நம்ம இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு நான் யூஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அதில் வந்து அந்த சவுண்டு ஆட் ஆகிடும். அந்த இடத்துக்கிட்ட நம்ம இந்த இடத்துல தேவையில்லை முன்னாடி வரணுன்னா அது வீடியோவுக்கு தகுந்த போல் இப்படி நம்ம முன்னாடி பின்னாடி அது இது பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு தேவை இல்லைன்னா சப்போஸ் இப்படி அது டச் மார்க் கொடுத்திங்கன்னா டெலீட்னு வரும். டெலீட் ஆப்ஷன் கொடுத்தா அது போயிடும். விஎன் எடிட் ஆப்னு இருக்கு பாருங்கள், இதை டச் பண்ணிங்கன்னா டெலீட் கொடுத்திங்கன்னா அப்படி டெலீட் ஆகிடும். நமக்கு தேவையில்லாத டச் பண்ணி டெலீட்னு வரும், அதை கொடுத்தா அது மாறிடும். அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு மியூசிக் கொடுத்துட்டு மை மியூசிக் வரணும். மை மியூசிக் வந்துட்டு நம்ம மியூசிக் லைப்ரரின்னு இருக்குது பாருங்கள், அதில் தேவையான சாங்கை நம்ம வச்சு பார்த்துட்டு யூஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்திங்கன்னா டிக் மார்க் வரும்.
நம்ம சாங் வந்து ஷேடாக வரணும், லாஸ்ட்லேயும் ஃபேட் அவுட் ஆகணும், அந்த சாங் ஸ்லோவாக வரணும்னா இதை கொடுத்துட்டு கீழே டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா போதுங்க. அந்த சாங் ஓப்பன் ஆகும்போது ஸ்லோவாக ஓப்பன் ஆகிட்டு முடியும் போது தான் அப்படி ஸ்லோவாக முடியும். உங்களுக்கு வந்து இது போல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் தனியாக பண்ணணும். இந்த இடத்துல வாய்ஸ் கொடுக்கணுன்னா அதே இதில் போய் இந்த மியூசிக்கில் போயிட்டு ரெக்கார்டுன்னு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு இந்த ரெட் கலர் இருக்குது பாருங்கள், இது டெஸ்ட் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். ஹலோ விஎன் எடிட் ஆப்பை பற்றி தான் நம்ம அந்த இதில் பார்க்க போகிறோம். அப்படி எடிட் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து இதில் வந்துடும். ஹலோ விஎன் எடிட் ஆப்பை பற்றி தான் இவ்வளோ தாங்க. இப்போ விஎன் ஆப்பில் வந்து எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது பொறுத்து அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே ஒரு மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிளை கொடுத்துட்டு நமக்கு வந்து அந்த ரிசொல்யூஷன் 720pயா இல்லை 1080 அப்படின்னு கொடுத்துட்டு எஃப்எஸ் வந்து 30லையா இல்லை 24ஆ 25னா நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தோம்னா வீடியோ வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு 100 வந்ததுக்கப்புறம் நமக்கு வீடியோ ஓகே ஆகிடும். நமக்கு ஃப்ரீ ஆப் பார்த்தீங்களா, அதனால் அப்போ கொஞ்சம் ஆட் வர தான் செய்யும். அதுக்கப்புறம் அங்கே மேலே டன்னு இருக்குது பார்த்தீங்களா, டன்னு கொடுத்துட்டா அந்த வீடியோ சேவ் ஆகிடும். விஎன் எடிட் ஆப் வந்து நம்ம யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நம்ம போஸ்ட் போடுறதுக்கோ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கோ ஒரு எப்படி எடிட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம சொல்லியிருப்போம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.